धर्मो वाच एतद् वा पाण्डवेयानां युक्तं हर्त अभयं वाच ஏஷம் குணகணே கிருஷ்ணோ தியூதோதோ பகவன் கிருதா. இந்த ஸ்லோகம் வந்துட்டு தர்ம தேவதை பரீட்சித் மகாராஜ் பற்றி சொல்கிற ஒரு ஸ்லோகம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பரீட்சித் மகாராஜ் அப்புறமா பாண்டவாஸ் அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட குணம் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. எதுக்குன்னா, எப்போவுமே டிவோட்டிஸோட நேச்சர், அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்களோட செயல்கள் எப்படி இருக்குன்னா தர்மத்தை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா, பெருமாளுக்கு ஒரு நம்மளுக்கு தெரியும், பெருமாளோட 6 குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா, ஷடைஸ்வரியம். அதில் ஒரு முக்கியமான குவாலிட்டிஸ் என்ன, விட்டு கொடுக்குறது, ரினவுன்சியேஷன். ஷடைஸ்வரி என்னென்ன இருக்குது, அவரோட அழகாக இருப்பார், அறிவு, அவருக்கு ஸ்ட்ரென்த், நாலேஜ். லாஸ்ட் வந்துட்டு ரினவுன்சியேஷன், விட்டு கொடுக்குற தன்மை, தியாகம். ஸோ இந்த 6வது குணம் என்ன இருக்குதோ அதை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. கிருஷ்ணர் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், தேவதோத்தம் பரமபுருஷர். அவர் வந்துட்டு அவரோட பக்தனுக்கோசம் எது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ நம்மளை கேட்டோன்னா எதுனா ஒன்று விட்டு கொடுன்னா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மளோட போஸ்ட்டு, நம்மளோட பொசிஷனு, நம்மளோட பேர், ஆமாவா, ஏன்னா அது விட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கம்மியாயிடும்ன்ட்டு நம்ம யோசிப்போம், பின்தங்குவோம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னா, அவர் தூய பக்தர் என்ன இருக்காரோ அவருக்கு எல்லாமே அவர் என்ன தூய பக்தர் எல்லாமே கிருஷ்ணருக்கோசம் தான் செய்கிறது. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி பக்தனுக்கு கிருஷ்ணர் எல்லாமே ரெடியாக இருக்கார் கொடுங்க. அதனால தான் கிருஷ்ணருக்கு பக்தவத்சலன்ட்டு ஒரு பேர் இருக்குது. நான் இப்போ ஜென்ரலாக ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை இடத்துல அவர் போயிட்டு என்ன, நீ அர்ஜென்ட்டாக உன் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ டிரைவராக இருன்னா பண்ணதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட அந்த ஈகோ இருக்குல்ல, அந்த அகங்காரம் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த ஈகோ வந்துட்டு ஹர்ட் ஆகும். அந்த அகங்காரம் அவங்களுக்கு ரொம்ப விட்டு கொடுக்காது. ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை. ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே அப்சல்யூட் கிருஷ்ணர்கிட்ட, அவருக்கு வேறுபாடு கிடையாது. அதனால் அந்த பக்தவத்சன் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்குவார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ பேர் இருக்கிறது இல்லையா. விஷ்ணு சாஸ்திரம் பக்தவத்சலன்னா அவர் பக்தருக்கோசம் எது வேணால் பண்ணுறது, நம்மளால் அதை பண்ண முடியாது, அந்த விட்டு கொடுக்க முடியாது. அந்த விட்டு கொடுக்குற தன்மை கூட கிருஷ்ணர்கிட்ட அப்சல்யூட்டாக, அவர் எது பண்ணாலும் நல்லது தான். அந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன, எதுக்குன்னா அவர் தூதராக போவார். நம்மளுக்கு தெரியும், மகாபாரத போருக்கு முன்னே, கௌரவர்ஸுக்கு பாண்டவர்ஸுக்கு முன்னே கிருஷ்ணர் போயிட்டு பீஸ் ப்ரொபோசல் வைக்க வரான். ஒரு ஜென்ரலாக இப்போ நம்ம என்ன ஒரு மீடியேட் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி கிருஷ்ணர் போனாராம். அதுக்கு முன்னே அது கூட இருக்குது. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா, முதல் அத்தியாயம் 20வது ஸ்லோகம், 20 21 ஒரு ஸ்லோகம் இருக்குது. சேனோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய அர்ஜுனோ வாச்ச சேனோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபத்தே அச்சுதா யாவத் ஏத்த நிரீக்ஷேகம் யுத்தம் காமம் அசிதம். இதில் வந்துட்டு சேனையர் உபரிய மத்தியே அவர் அர்ஜுனர் சொல்கிறார், என்னோடய ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் நான் பார்க்கணும், அந்த சைடில் யார் இருக்காங்க, என்னோடய எதிரிங்க யார் இருக்காங்கன்ட்டு அர்ஜுன் ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ ஜென்ரலாக வேலைக்காரன் கம்பெனி ஓனருக்கு ஆர்டர் பண்ணால் அவருக்கு பொறுக்காது, அவர் வேலைட்டு நீடியும் இல்லை பனிஷ்மெண்ட் இருந்தால் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை. ஏன்னா இந்த பாண்டவாஸ் அவ்வளோ பக்தியில் இருந்தாங்க, அவங்க எது சொன்னாலும் கிருஷ்ணன் ரெடியாக இருந்தாராம் செய்கிறதுக்கு. அதனால தான் பக்தன் கிருஷ்ணருக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அதே பவர் பக்தருக்கு இருக்குதான். அதனால் நம்மளோட லைஃப்பில் என்னென்னா, நம்ம எப்போவுமே லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நம்ம பக்தி பண்ணுறோம், அந்த பக்தியில் நம்ம எப்படி முன்னேறோம், ஒரு நாள் எவ்வளோ நம்மளால் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடுகளுக்கு மாற்ற என்ன ஆகுனா நம்மளை பக்தியில் முன்னேறுவோம் இல்லையா. கிருஷ்ணர் கூட அதே மாதிரி நம்மளுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுவாராம். இப்போ நம்மளுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுறாரு இல்லைன்னு, அதனால நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லைன்னா இந்த கலியுகத்தை நம்மளால் வாழவே முடியாது, ஆமாவா. பட் அதில் என்னென்னா, கிருஷ்ணருக்கு நம்ம எவ்வளோ சரண்டராக வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணோம். அதுதான் கிருஷ்ணர்கிட்ட இருக்குது. ஏ தாமாம் பிரபத்தந்தே. ஜஸ்ட் நினச்சி பாருங்கோ,
அர்ஜுனஸ் பாண்டவாஸ் 11th 11 அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்ஜுனர் கிருஷ்ணர் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறமா அர்ஜுனர் சொல்லுவார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நார்மலாக கசின் பிரதராக நினச்சிட்டேன். அந்த 11 அத்தியாயத்தில் இருக்குது. அப்போது அவர் அது உருந்துடப்போ அது உருந்த அர்ஜுனர் சொல்லுவார், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்ல பிரம்மம் பரந்தாம் பவித்ரம் பரமம் பவான் அவரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் என்னென்னா நம்மளுக்கு மெயின் என்னென்னா குரு அப்மா கிருஷ்ணர் எப்போ நம்ம வணங்குறோமோ அவங்க நம்மளுக்கு எப்போவுமே காப்பாற்றுவாங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க, காப்பாற்றுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம பிரபுபாது நம்மளோட லைஃப்பில் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஆனால் மெயின் கிருஷ்ணர் குரு வரத ஒரே ஒரு முக்கிய குறிக்கோள் என்னென்னா அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும். அதுதான் குரு வர்றது சரி, கிருஷ்ணர் வர்றது சரி. ஏன்னா குரு வந்துட்டு கிருஷ்ணர் எம்பவர் பண்ணி அனுப்புறதுனால தான் குரு வருது. கிருஷ்ணரே வருவார், இல்லைன்னா அவர் குணாவதாரம் லீலாவதாரம் எல்லாருக்குள்ள ஒரு அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம்ட்டு குருவான். எப்போ நம்ம குருவை வணங்குறோமோ இல்லை கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுவோம், குரு சொல்கிறது அதான் கிருஷ்ணன் சொல்கிறது தான். கிருஷ்ணன் சொல்வார் என்ன சரணினா, குரு கிருஷ்ணர் சரணின்னு தான் சொல்வார். இப்போ இது பண்ண என்ன ஆகும்னா, நம்ம அதை ஃபாலோ பண்ண நம்மளால் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஃபாலோ பண்ண என்னன்னா, நம்மளுக்கு அந்த கிருஷ்ணரோட கருணையும் சரி, பிரபுபாதோட கருணையும் எப்பவுமே இருக்குமா. இது எப்படி நம்ம இது பண்ணலன்னா, நம்மளோட டியூட்டிஸ் என்ன இருக்குதோ கடமைங்கோ, நம்ம எல்லாருமே கடமை, ஏதோ ஒரு கடமை இருக்கும். வீட்டிலே சரி, வேலை பண்ணுற இடத்துல சரி, ஏதோ ஒரு கடமை இருந்திருக்கும். அந்த கடமை நம்ம ஒழுங்காக செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருந்தே இருக்கும். தப்பு பண்ணாமல் நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்லிக்கிற பகவத்கீதையில் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குமா வேலை பண்ணும்போது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே சுத்தமாக, அக்னி, வாயு, ஜலம், இது எல்லாமே. அதனால நம்ம ஹோமம்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அதில் நம்ம ஆவத்தி கொடுக்குதுன்னா அது சுத்தமாக. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குதா, என்னென்னா புகை இருக்குமா, கண் எரியும் இல்லையா. அந்த மாதிரி தண்ணி கூட அவ்வளோ சுத்தம், ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த இயற்கையில் என்னெல்லாம் கிருஷ்ணர் இது பண்ணியிருக்காரோ அது எல்லாமே நல்லது தான். ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேண்டியது என்னென்னா இந்த நாலேஜ், அந்த அறிவு. இல்லைன்னா என்ன ஆகும்னா அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிசல்ட் தப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஃபேவராக இருக்காது அந்த ரிசல்ட்டு. அதே மாதிரி நம்ம பக்தியில் பண்ணும்போது என்னென்னா, நம்ம பக்தியில் என்னெல்லாம் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் சரி பெருமாள் ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம தெரிஞ்சு நல்லா பண்ணால் இன்னும் நல்லது, அதோட எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க வராங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், பக்தி எதுவுமே தெரியாது. சும்மா பெருமாளை பிரதட்சிணை வருவாங்க, கொஞ்சம் பசங்க தெரியாது என்ன அவங்க உள்ட்டா வருவாங்க. ஆனால் அது பெருமாள் ஏற்றுக்குவார், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் இப்படி தான் சுற்றணுன்ட்டு, நம்ம தெரிஞ்சு இப்படி பண்ணால் தப்பு. ஆனால் பசங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சுபாவம் இருக்குது இல்லையா, அந்த சுபாவத்தினால பெருமாள் ஏற்றிக்குவாராம். அவ்வளோ கருணை உள்ள இருக்குது பெருமாள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு போஸ்ட்மேன் பியூனு போல் பாண்டவஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுலேருந்து என்னன்னா கிருஷ்ணரோட குவாலிட்டி நம்மளுக்கு தெரியும். அந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு இப்போது அர்ச்சாவதாரத்தில், பகவத்கீதையில், புக்கில் வந்திருக்காரு, லிட்ரலி நாமத்தில் வந்திருக்காரு. இது கூட அவரோட கருணை உள்ளம் தானே. இப்போ நம்ம அந்த காலத்தில் இருக்க மாதிரி பண்ணோன்னா பூஜை புனஸ்காரம் அந்த வழிபாடெல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ இந்த கலியுகத்தில் ஒரு சிம்பிள் இதில் வந்திருக்குன்னா ஹரிநாமத்தில். அது பண்ண எங்கன்னா நம்மளுக்குள்ளே அந்த அஜ்ஞானம் என்ன இருக்குது, அந்த அஜ்ஞானம் நீக்குவாரா கிருஷ்ணர். எங்கே சொல்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர்னா, பகவத்கீதை 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தில் பியூர் டிவோட்டிஸ் அந்த குவாலிட்டிஸ் என்னான்ட்டு சொல்வார் கிருஷ்ணர். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பர கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ரமஞ்சிச்ச. இது பக்தனோட குவாலிட்டிஸாக. என்னென்னா அவங்களோட தாட்ஸ், அவங்களோட எண்ணம் எப்போவுமே பெருமாள்லேயே இருக்குமா. நம்ம பெருமாள் எப்படி சந்தோஷப்படலாம், பெருமாள் எப்படி நினைக்கலாம், பெருமாளுக்கு என்ன மாதிரி சேவை செய்யலாம். அவங்க மாத்திரம் நினைக்க மாட்டாங்களா, வேறு அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுப்பாங்களா. எப்போவுமே 24 மணி நேரமும்
தூய பக்தருக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம், கிருஷ்ணர் எப்படி நினைக்கும், கிருஷ்ணருக்கு எப்படி சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணருக்கு சேவை எப்படி செய்யணும், இதுதான் ஒன்று. அவங்களுடைய குணம் என்னென்னா தேர் லைஃப்ஸ் ஆர் ஃபுல்லி சரண்டர்டு. கிருஷ்ணர் சொல்லுவார், அவங்களுக்கு சரண்டர்னா அவங்களுக்கு ரெண்டாவது இதே தாட்டே இருக்காதான். அவங்களோட உடம்பு சரி, அவங்களோட ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது 100% சரண்டர். இப்போ நம்மளால் அந்த 100% சரண்டர் வராது. நம்ம அந்த சுச்சுவேஷனில் இல்லை. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், அது உதாரணம் கொடுத்தேன். எப்படி கிருஷ்ணர் யாரோ ஒரு டாக்டர்னு கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு எப்படி கிருஷ்ணரோட சரண்டர் ஆகிட்டவங்க அவங்களோட தாட்ஸ் எப்போவுமே இருக்கும். அது நெக்ஸ்ட் எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா, அவங்க செயலில் கொண்டு வரேன்னா வேறு ஒரு டிவோட்டியை பார்த்து அதை பற்றி தான், பெருமாள் பற்றி தான் பேசுவாங்களாம். அதில் அவங்களுக்கு சந்தோஷமாக. இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது சேயிங்க, பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அந்த பறவைங்க இருக்குது இல்லையா, அதோட ஜாத்தியோட தான், சொஜாத்தியோட தான் சேருமா. நம்மளோட தாட்ஸு, நம்மளோட மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேருவோம். அதனால தான் சொல்கிறது, நம்ம இப்போ கெட்ட மனசு இருக்குது, கெட்ட புத்தி இருக்குது, கெட்ட தாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுதான் கர்மீஸு. யாருக்கு பக்தியில் இல்லையோ அவங்களோட இது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறவங்க பற்றி தப்பாக பேசுகிறது, வேறவங்க குறை கண்டுபிடிக்கிறது, இது ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களோட பிறப்பு, அவங்களோட வளர்ப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதே புத்தி தான் இருக்கும். எங்கன்னா பேசுனா இப்போ நம்மளே டிவோட்டியாக இருக்கணும், எங்கன்னா நம்மளே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலும், இப்போ இல்லை வெளில போய் பார்த்தாலும், எங்கன்னா போய் பார்த்தாலும் எதுவோ பேசிட்டு இருப்பாங்க. காமிய கதா எதுவுமே யூஸ்ஃபுல் இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவி சீரியல் இருக்கும். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சீரியலில் இருக்குது எல்லாமே காட்டுறது. ஆனால் கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டு, நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, மசாலா போட்டு, ஜனங்களுக்கு அது எதுக்கு அது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தேவை. அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இப்போ நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் யார் வராங்களோ கோயிலுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் மாயா ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மாயா கூட கிருஷ்ணருக்கு தான் சேவை செய்யுது. நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மாயா ஆல்ரெடி சேவை செஞ்சிட்ருக்குது. ஏன்னா அப்போ தான், ஏன்னா மாயா இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கணும் இல்லையா, அது கிருஷ்ணர் கொடுத்துருக்க டாஸ்க். ஆனால் நம்ம அதுலேருந்து தாண்டி வரணுன்னா அது ஒரே ஒரு இதில் எப்படி பாசிபிள்னா, நம்ம எப்போ பிரபுபாதுக்கு சரணடைகிறோமோ, குருக்கு சரணடையுமோ, அப்போ தான் நம்ம மாயா மீதான் தரந்து. கிருஷ்ணர் சொல்லுவார், எங்கே சொல்லுவார், 7வது அத்தியாயத்தை சொல்லுவார் இல்லையா, என்ன ஸ்லோகம் அது, 7:28. 7:17. மம மாயா துருத்தியா தேவி ஏஷ குணமயி மம மாயா துருத்தியே மாமையவே பிரபத்தியந்தே மாயா மேதான் தருந்தித்தே. இந்த மாயிலேருந்து நம்ம விடுதலை அடையணும்னா குருவை சரணடைஞ்சால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் குரு வந்துட்டு கிருஷ்ணரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். குரு இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் வர முடியாது. குரு எதுக்கு நம்ம சரணம்னா, அவர் சாஸ்திரத்திற்கு எல்லாமே நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பகவத்கீதையில் படிக்கிறோம், மச்சித்தா மத்கதா எல்லாமே படிக்கிறோம், நம்ம கிளாஸில் கேட்போம். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ புரியும், நம்ம படித்தா அது புரியாது. எப்படின்னா ஒரு உதாரணம், மெடிக்கல் புக்ஸ் இருக்குது, மெடிக்கல் இல்லை அக்கௌண்ட் எதுனா எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு அவென்யூ ரோடுக்கு போனால் அங்கே எல்லா செகண்ட் ஹேண்ட் புக் கிடைக்கும், நம்ம வாங்கி படிக்கலாம். அதனால் அது நம்மளால் எதுனா புரியுமா? அப்படி ஏதோ கொஞ்சம் அந்த புரிஞ்சாலும் அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வர முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஒரு கைடு தேவை, ஒரு டீச்சர் தேவை. அதே மாதிரி குரு வந்துட்டு கைடு மென்டர் மாத்திரம் இல்லை, அவர் அது செயலை அவர் நடத்தி காட்டுவாராம். குருவோட ஒரு குணம் என்னென்னா, அவர் என்னத்தை சொல்கிறாரோ அவரோட லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாராம். அதெல்லாம் ஆச்சாரியான்னு சொல்கிறது. ஆச்சாரன்னா அவர் ஆச்சரணத்தில் கொண்டு வருவாராம், அவர் ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி அவரோட சிஷ்யங்களுக்கு கூட சொல்லிக் கொடுப்பார். அதான் ஆச்சாரன்றது. ஆச்சார் பிரச்சாரம்னா சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது. அது குரு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரோட லைஃப் ஸ்டைலை அவர் மாற்றிக்கு வரான். அவர் பிறந்தே தூய பக்தன் தான், அவர் அதே மாதிரி நடந்துக்கு வரான். அதுதான் ஆச்சார் பிரச்சார். அவர் எப்படி நம்ம கிருஷ்ணர் சரணடையணுன்றது எப்படி சொல்கிறோம்னா, இந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி, இந்த காலகட்டத்தில் என்ன புரியுமோ அந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுப்பார்.
இப்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு குரு ஆச்சாரியங்க வந்திருக்காங்க. ராமானுச்சாரியா, மத்வாச்சாரியா, எல்லாமே நிம்பார்க்கா, இந்த மாதிரி வேறு சம்பவத்தில் எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள்னா கிருஷ்ணர் எப்படி சரணடையணும், அது எப்படி நம்மளால் வாழ்க்கையில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் தான் நம்ம எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்னாக கிருஷ்ணா உணர்ச்சியாக இருக்கணும், அது குரு இது பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, பக்தி ரசாமிர்த சிந்துல 64 குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. யார்? ரூப கோஸ்வாமி. பக்தியில் எப்படி நெக்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிர்த சிந்துல அந்த 64 பிரின்சிபலும் பிரபுபாத நம்ம இஸ்கான் கோயிலில் கொடுத்துருக்காரு. எப்படி பூஜை செய்யணும், எப்படி ஜபம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அந்த 10 அஃபென்சஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே பக்தி ரசாமிர்த சிந்துல இருக்குது. அபராதங்க என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும். இப்போ அது படித்தோன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ப்ராக்டிக்கலாக பிரபுபாது சொல்லி கொடுத்தாராம். எப்போ அமெரிக்காவில் பிரபுபாத் இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணி எல்லா வெஸ்டர்ன் டிசிபிள்ஸ் குக்கிங்லேருந்து பிடிச்சி க்ளீனிங்லேருந்து சொல்லி கொடுத்தாரு. அவரும் பண்ணுவாராம். அதே மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாராம். அதான் குருவோட ஒரு முக்கியமான ஒரு ரோல். மென்டராக இருந்தால் நம்ம அது ஃபாலோ பண்ணணுமா நம்ம. அதனால அது பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஒரு பக்தி நோட்டாக சொல்ல, எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தென் ப்ரிசெப்ட். ப்ரிசெப்ட்னா நம்ம உட்காந்து பேசுகிறது, நம்ம எவ்வளோ வேணால் பேசலாமா, ஆனால் அந்த நடைமுறையில் ஒரு எக்ஸாம்பிளாக வழிகாட்டியாக இருக்கணுமா. அதுதான் குரு பண்ணுற ஒரு வேலை. அவர் பாகவதம், அதனால நம்ம நித்தியம் பாகவத சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா. எதுக்கு அந்த நித்தியம் பாகவத சேவைன்னா 2 பாகவத சேவை இருக்குது. ஒன்று பாகவத்தை படிக்கிறது, இன்னொன்று குருக்கு சேவை செய்கிறது. 2 விதமான சேவை. 2 விதத்து சேவை என்னென்னா, குருக்கு செய்கிற சேவை என்ன, குரு சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணோம், அது ஒரு சேவை தானே. அதனால தான் வாணி வப்பு இருக்குது. குரு பூஜை பண்ணுறோம் நம்ம, அது வப்புக்கு செய்கிற சேவை. அது நம்ம எப்போவுமே 24 மாதமும் அது பிரபுபாத் பக்கத்தில் உட்காந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் சர்வீஸ் பண்ணுறோம், வியாச பூஜை வருது இப்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நம்ம பிரபுபாத்துக்கு டெய்லி அந்த மாதிரி வியாச பூஜை பண்ண முடியுமா? வீட்டில் கூட பிரபுபாத் டிடி வச்சுருப்போம், ஃபோட்டோ வச்சுருப்போம், நம்ம டெய்லி பூஜை பண்ண முடியாது, 24 பண்ண முடியாது. அது வப்புக்கு நம்ம அந்த கூட இருக்கும்போது வீட்டில் ஆஃபரிங்கு பூஜை அந்த டைமில் பண்ணுவோம். 24 hours பண்ண முடியாது. ஆனால் பிரபுபாதோட வாணி, அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்போ அதை ஃபாலோ பண்ணுறோமோ அது வேணால் நம்ம 24 நேரமும் ஃபாலோ பண்ணலாம். எது செய்யக்கூடாது பிரபுபாத் சொல்லியிருப்பார், இந்த தப்பு செய்யக்கூடாது, இது நல்லது செய்யணும். அது நம்ம நம்மளோட வாழ்க்கையில் ஒரு செகண்டு நம்ம என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லாத்தையும் அது ஃபாலோ பண்ணணுமோ. அப்போ என்ன ஆகுன்னா, அது அந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, குரு சொன்னது அதுதான் சரணாகதி. எப்போ இந்த சரணாகதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ பிரபுபாதும் சரி கிருஷ்ணரும் சரி நம்மளை காப்பாற்றுவார். அவங்க இருக்கிறதே எப்போவுமே அதனால பக்தவச்சனாக இருக்கிறது அவர் காப்பாற்றுறதுக்கு தான். ஆனால் அவர் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. பிரபுபாத உதாரணம் கொடுப்பார். இப்போனால நம்ம கர்நாடகா இந்தியா சிட்டிசன்ஸ் நம்மளை கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது இல்லைன்னு. அதே மாதிரி இந்த கைதியில் இருக்காங்களே அவங்களும் கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது. ஆனால் பார்த்துக்கிற விதானம் வேறு. ஆமாவா, நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதே மாதிரி கைதிங்களுக்கு கூட கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது. ஆனால் பார்த்துக்கிற அந்த செயல் என்ன இருக்குது, முறை நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்களோ, அவங்களுக்கு அப்படி இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா குருவை ஃபாலோ பண்ணணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றத மாயோட ஒரு பந்தனம். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா குருவை சரணடையணும். எப்போ நம்ம இது ஃபாலோ பண்ணுறோம், எதுக்குன்னா நம்ம குருவை எதுக்கு ஃபாலோ பண்ணோம்னா, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கிருஷ்ணனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேமாக. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு என்ன பவர் இருக்குதோ அது எல்லாம் பவரும் அதுக்குன்னா அதிகமாக குருக்கு இருக்குமா. ஏன்னா கிருஷ்ணரோட வார்த்தையை ஒரு தடவை விட்டு கொடுத்துடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஆனால் குரு அப்படி இல்லையா, குருவோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிருஷ்ணருக்குன்னா மேலேயா அதிகமாக இருக்குமா. அதனால் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த பக்தியில் அந்த டேஸ்ட் வரும், ருச்சி வரும். இப்போ இருக்குது நம்ம பக்தி பண்ணுறோம் இல்லைன்ட்டு இல்லை, 100% நம்ம பக்தி பண்ணல. ஆனாலும் அந்த பக்தி அந்த மார்க்கத்தில் இருக்கிறது தப்பே கிடையாது. கிருஷ்ணர் அது கூட சொல்லியிருக்காரு, யார் இந்த பக்தி ப்ராசஸில் இருக்காங்களோ அவங்க நல்லவங்களாம். அது கூட பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் அது ஒன்று இருக்குது, இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, 7:16 நினைக்கிறேன். 7:16 ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்வார், சதுர்விதம் உத்தார சர்வ ஏதேவா
7வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்வாராம், அந்த 4 பேர் யார் கிருஷ்ணர் சரண அடைவாங்களோ யார் அடைய மாட்டாங்களோ 2 பேர் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவாங்களாம். நம்மளுக்கு அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அர்த்தார்த்தி ஞானி பரதசப், அதுக்கு அர்த்தத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார். நம்மளுக்கு அர்த்தம் இருக்குதோ, ஏதோ ஒரு தேவையோ தேவையில்லை, ஏதோ ஒரு பக்தியில் செஞ்சாலும் கிருஷ்ணர் ஏற்றுக்குவாரா. அவங்களாம் அவங்களோட குவாலிட்டிஸ் கிருஷ்ணர் சொல்லுவார். அப்புறமா அடுத்தது என்ன சொல்லுவார் கிருஷ்ணர், இந்த நாலேஜ் கொடுத்துருக்காரு இல்லை குரு, அவங்களோட குவாலிட்டிஸ் அவரோட செயல் எல்லாமே பார்த்துட்டு அடுத்தது கிருஷ்ணர் சொல்கிறார் தேஷாம். குரு சொல்கிறது கிருஷ்ணர் பற்றி தானே, அது நம்ம செயல் பண்ணுறது எப்படின்னா, தேஷாம் சத்தத்து யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். கிருஷ்ணர் அடையணும்னா, கிருஷ்ணர் சேவைனா பக்தி அவருக்கு சேவையே நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா லக்ஷ்மிங்களே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெயிட்டிங்கில் இருக்காங்க சேவை செய்கிறது. அப்போ நம்ம எதுக்கு பண்ணணும், நம்மளோட நம்ம ஒரு பியூரிஃபை ஆகணும் இல்லையா, அதுக்கு பஜதாம் பிரீத்தி பூர்வகம் முக்கியமாக இருக்குன்னு பிரீத்தி, லவ் அண்ட் டிவோஷன் என்ன சொல்கிறோம், அது என்னடா பண்ணணுமே, நம்ம கோயிலில் சர்வீஸ் கொடுக்குறாங்களே, பாத்திரம் கழுவுற சர்வீஸு, ஏன் பூ கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடாது, துளசி கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடாது, அது நம்மளுக்கும் இருக்க அந்த வேறுபாடு. ஆனால் கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. இப்போ அந்த கிருஷ்ணருக்கு இப்போது நம்ம புளி போட்டு தேய்க்கும் போது கையெல்லாம் எரியும். ரொம்ப பேர் மாதாஜிங்க பண்ணுறோம் இல்லையா, அப்போ அங்கே கலெக்ஷன் கட்டுவாங்க நம்ம வாலண்டியர்ஸ், நம்ம தேய்ச்சி கொடுக்குறோம், புளியெல்லாம் கை எரியுது, அவங்க மாத்திரம் ராம உட்காந்து பண்ணுறோம். இல்லை, கிருஷ்ணருக்கு நம்ம எதுக்கு அந்த சுச்சுவேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, கிருஷ்ணர் நம்மளுக்கு 2 ரீசன் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த 2 ரீசனு. ஒன்று, நம்மளுக்கு அந்த டாலரன்ஸ் கற்றுக் கொடுப்பாரா, இன்னொன்று அப்போ தான் நம்ம பியூரிஃபை. இது 2 இல்லைன்னா, டாலரன்ஸு பியூரிஃபிகேஷன் இல்லைன்னா நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாதா. ஏதோ ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்கேஜ் பண்ணுவார், குரு ஏதோ ஒரு மூலமாக. அதெல்லாம் சொல்கிறது நம்ம மங்களாரத்தில் போகிறோம், நிக்குஞ்சையோன்னா ரத்திகேரி சித்தே. நம்மளுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தா நம்ம பியூரிஃபை ஆகும்ன்ட்டு குருக்கு தெரியுமா, கிருஷ்ணருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் குருக்கு தெரியுமா, அந்த என்கேஜ்மெண்ட் குரு கொடுப்பாரா. அது பண்ணனா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த கஷ்டத்துலையும் நம்ம கிருஷ்ணர் இதில் கிருஷ்ணருக்கு சந்தோஷம், குரு சந்தோஷமாக இருப்போம், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த தாட்டோட பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் அந்த அந்த நம்ம எண்ணத்தை பார்ப்பார் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சர்வீஸ் சேஞ்ச் பண்ணார். நான் இவனுக்கு அந்த ஜென்யூன் ரீசன் தெரியும் கிருஷ்ணருக்கு, எது பண்ணாலும் அந்த கஷ்டத்துலேயும் என்னோட சந்தோஷம் இருக்குதான்னு பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் கிருஷ்ணருக்கு தேவை. இல்லைடா இது கொடுத்துறாங்களே பண்ணணுமே கஷ்டமாக இருக்குதுன்னு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டாரா. ஏற்றுக்க மாட்டாருன்னா அவரு கொஞ்சம் பார்ப்பார், யோசிப்பார், என்னதுடா பக்திக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, சர்வீஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, பண்ணிவிட்டு இந்த மாதிரி. ஆனால் நம்ம இருக்கிற அந்த டியூவாலிட்டிஸில் இருக்கலாம், அந்த 2 கட்ட மனசு இருக்கு இல்லையா, அது மனசு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண ஒரே ஒரு இது என்னென்னா, சாண்டிங். மைண்டை கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சின்ன பசங்க இருக்கு இல்லையா, அவங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து அவங்களுக்கு திருத்துனா வேறு வேலை வழி இல்லை அவங்களுக்கு, பெரியவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த வாணியை 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த நம்ம அன்கண்ட்ரோல்டு மைண்ட் இருக்கோ கண்ட்ரோலில் வருமா. இதுக்கு தான் நம்ம சொல்ல அந்த சாண்டிங் ரீடிங் எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, பிரபுபாத் நமக்கு தெரியும், அந்த சாண்டிங் ஹியரிங் எல்லாம் எப்போவுமே நம்ம கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா. பிரபுபாத் ஒரு டிவோட்டிக்கு இனிஷியேஷன் டைமில் சொல்கிறாரா என்னான்ட்டு, நம்ம சாண்டிங் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாண்டிங் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் இன்றைக்கி காலைல சாண்ட் பண்ணுவோம், அது பார்த்து அந்த டிஸ்பிளே போடுவாங்க இல்லையா. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் ஜஸ்ட் சாண்ட் 16 டோன். வி மஸ்ட் endeavor to chant 16 tones offenselessly. அந்த 10 offenses இருக்குல்ல, நம்ம காலைல படிப்போம். நெக்ஸ்ட் டைம் யாருன்னா தமிழில் இருக்குதா, தமிழ் யார்கிட்ட எனக்கு அந்த 10 offenses இருக்குதா, அடுத்த வாரம் கொண்டு வாங்க. இல்லை கொண்டு வாங்க, எனக்கு கொடுங்க, நான் கொண்டு வந்து நான் எனக்கு அதை நெக்ஸ்ட் டைம் நான் கொண்டு வந்து கொடுங்க. நம்ம இப்போ சாண்ட் பண்ணுறோம், அஃபென்ஸ்லெஸ்ஸாக சாண்ட் பண்ணுமா. ஒரு இடத்துல பிரபுபாத் சொல்கிறது சாண்டிங் ஹியரிங் எல்லாம் இருக்கணும், நம்மளுக்கு அந்த மரியாதையோடு சாண்ட் பண்ணுன்ட்டு. இந்த இடத்துல ஒரு பிரபுபாத் இனிஷியேஷன் ஒரு லெட்டரில் சொல்லுவார் ஒரு டிவோட்டிக்கு. 1973 ஏப்ரல் 17 ஒரு டிவோட்டிக்கு லெட்டர் எழுதுவாரா. என்னான்ட்டு, நம்ம 16 டோன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம், அந்த 16 டோன்ஸ் அபராதம் இல்லாமல் பண்ணணுமா. அதில் நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறது என்ன தெரியுமா, அந்த 10 அபராதத்தில் ஃபஸ்ட் ஒன் என்னது, ஃபஸ்ட் அஃபென்ஸு, நம்ம டிவோட்டீஸை பிளாஸ்ஃபேம் பண்ணக்கூடாது. நம்ம ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம், டிவோட்டீஸ்ன்னா ஆசிரமில் இருக்கவங்களோ இல்லை கோயிலில் இருக்கவங்க, அவங்க இல்லை, யாரெல்லாம் பெருமாள் நாமத்தை உச்சரிக்கணும் அவங்களும் டிவோட்டீஸ் தான்.
அந்த பர்சன்டேஜ் வேரியாக இருக்கும். ஆனாலும் அவங்களும் டிவோட்டிஸ் அந்த மார்க்கத்தில் இருக்காங்களா, பக்தி மார்க்கத்தில் இருக்காரு இல்லையா, அவங்க பற்றி எதுவுமே தப்பாக பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். மூணாவது அஃபென்ஸ் என்னென்னா, எந்த ஒரு இது என்னது குருவும், அப்புறமா தேர்ட் அஃபென்ஸ்னா குருவை வந்துட்டு ஒரு நார்மலான மனுஷனை கம்பேர் பண்ணக்கூடாதா. 10th அஃபென்ஸு எல்லாமே அந்த 10 முக்கியம்தான். இது பக்தி ராமாமிர்த சிந்துவில் இருக்குது. அந்த 10வது என்னென்னா அந்த இன்னட்டென்டிவ் இருக்குது இல்லையா, நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு தடவை மந்திரத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். ஒரு தடவை நம்ம 5 நிமிஷத்துலேயே சாண்டிங் ஒரு மாலை 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்ருப்போம். என்ன ஆகும் தெரியுமா, அங்கே ஒன்றா மாலை ஜல்லி ஓடிட்டுருக்குது, இல்லை மந்திரத்தை நம்ம விட்டு பண்ணுறோம். இல்லை அந்த அந்த ஒரு மந்திரம் இருக்குல்ல, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஒரு மணியில் பண்ணுவோம், ஹரே ராமா இன்னொரு மணியில் பண்ணுவோம். அது அபராதம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லை. அதனால் அது எப்போ நான் லாஸ்ட் டைம் அந்த சவுண்டோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அது நம்ம எப்போ நல்லா கேட்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ மந்திரம் எதுவுமே மிஸ் ஆகாது. இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு. இது நம்ம எப்போனா நாமளே ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் ஆகும், இன்க்ளூடிங் என்னையும் தான். இது நானும் எப்போனா ஒரு தடவை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வாட்ச் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் முடிஞ்சிட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இப்போ எல்லாருக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லையா, அந்த சாண்ட் பண்ணும்போது எப்போனா நம்ம அந்த ரெக்கார்டர் வச்சுட்டு நம்ம ஒரு மாலை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போனா ரேண்டமாக எங்கேயோ சடனாக எடுத்து கேட்டு பாருங்களோ, எங்கேயோ ஒரு இடத்துல மந்திரம் மிஸ் ஆகிட்ருக்கும், இல்லைன்னா அக்கௌண்ட் மிஸ் ஆகிட்ருக்கும். ஏன்னா இது நம்ம பண்ணி என்னென்னா மெக்கானிக்கலாக பண்ணுறோம். எப்படின்னா அந்த செயின் இருக்குல்ல, அது அப்படியே அந்த பெல்ட்டு தானாக ஓடிட்டே இருக்கும். மெக்கானிக்குன்னு ஒன்று இல்லை, ஒன்று விட்டு அடுத்தது அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. பிரபுபாத் சொல்லுவார், இந்த மெக்கானிக் சாண்டிங் பண்ணால் அதோட எஃபெக்ட் இருக்காதான். எப்போ நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது நம்ம க்ளீனாக கேட்கணுமோ அந்த லைவ் சாண்டிங்காக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்காதான். அதனால தான் அது இயரிங் ரொம்ப பிரபுபாத் சொல்கிறது இங்கே அந்த அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் ரொம்ப முக்கியமாக. நான் இந்த அஃபென்சஸ் எப்படின்னா, நெருப்பில் இப்போ நம்ம ஹோமம் பண்ணும்போது இல்லை, இன் ஜென்ரல் ஹோமம் இல்லை, எங்கே இருந்தாலும் நெருப்பில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், நெருப்பு அமைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம சாண்டிங் பண்ணுறோம், அதோட பவர், அதோட குவாலிட்டிஸு நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா அந்த இன்னட்டென்டிவ் இருக்குது இல்லையா, அந்த கவனம் அவ்வளோ 100% நம்மளால் கவனம் கொடுக்குறதுல அதுதான் பிரச்சனை. அது நம்ம அந்த ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம சாண்டிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம க்ளீனாக சாண்ட் பண்ணலாம். நம்ம இது எல்லோரும் ட்ரை பண்ண, நானும் அப்பப்போ மொபைல் வச்சு சாண்ட் பண்ணும்போது பார்ப்பேன், எங்கேயோ ஒரு இடத்துல மந்திரம் விட்டுட்ருப்போம், ஹரே கிருஷ்ணா. அதனால் பிரபுபாத் சொல்லுவார், எப்போவுமே அந்த உச்சரிக்கும் போது க்ளீனாக உச்சரிக்கும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, நம்ம இங்கே ஜட உலகத்தில் இருக்கும் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரகிருதி. கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, மமைவாம் மகா இல்லை, பிரகிருதி கிரியமானி குணேஷ், அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோகம் இருக்குது. அந்த பிரகிருதி இந்த மெட்டீரியல் உலகத்தில் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும்போது நம்மளை இந்த குணங்கள் எப்போவுமே நம்மளை டாமினேட் பண்ணுமா. அதுலேருந்து வெளியில் வரணுன்னா நம்ம இந்த பராப்பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த ஹரே கிருஷ்ண மகா வந்துட்டு பராப்பிரகிருத்தியா, கோலோகேர பிரேமதுன்னா ஹரிநாம சங்கீர்த்தனா. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்துட்டு வேறு மந்திரத்தை போல் இல்லை, இது கோலோகத்துலேருந்து வருது. அந்த மந்திரம் கோலோகத்துலேருந்து இங்கே வந்து நம்ம உச்சரிக்க நம்ம கோலோகத்துக்கு போகிற ஒரு வழிகாட்டுற மந்திரம் இது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனா. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லா மந்திரம் ஜபம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதனால தான் சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்காரு, நாம அகாரி பவதான் நீ சர்வசக்தி. பெருமாள் எந்த நாமத்தை வேணால் உச்சரிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் பர்டிகுலராக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இந்த கலியுகத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா. நம்ம விஷ்ணு சாஸ்திரம் படிக்கல, எதுனா படிக்கலாம், தப்பே கிடையாது. பெருமாள் எந்த நாமத்தை பண்ணாலும் தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட் தெரியணும்னு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம அபராதம் இல்லாமல் ஜபம் பண்ணணுமா. ஸோ இது ஒன்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடுகு அளவில், அதே மாதிரி நம்ம அந்த ஜபம் பண்ணும்போது எப்படி தான் நம்ம 16 ரவுண்ட்ஸ் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் 4 ரவுண்ட்ஸ். எந்த எவ்வளோ மாலை பண்ணாலும் பண்ணியே பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட, கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டோட, கொஞ்சம் ஃபோக்கஸோடு பண்ணணும்னு வச்சுக்க என்ன ஆகுன்னா நல்ல குவாலிட்டிஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கோம். நம்ம யோசனை பண்ணி பாருங்கள், எப்போ நம்ம சாண்டிங் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கெல்லாம் நம்மளோட நாள் ஒரு மாதிரி என்ன அதரா
அதே நம்ம காலையில் அந்த சாண்டிங் நல்ல ஃபோக்கஸ்டு குவாலிட்டியை பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த நாளெல்லாம் நல்லாயிருக்கும். வேலையிலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, நம்ம எந்த செயல்லையும் கொஞ்சம் ஆக்டிவாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம பேட்டரி மொபைலெல்லாம் சார்ஜ் பண்ணும்போது நம்ம இந்த அன்றைக்கி ஒரு டே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அந்த சாதனை பண்ணும்போது. அதே மாதிரி ரீடிங். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எண்டிங் எப்படி முடிக்கிறது? அதனால தான் பிரபுபாத் சொல்லுறது புக் படிக்க சொல்லுது. எஸ்பெஷலி கிருஷ்ணா புக்கு. எல்லா புக்கும் இம்பார்ட்டண்ட் தான், பிரபுபாதோட கிருஷ்ணா புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நம்ம இது பண்ணோன்னு சொல்கிறது, தேசம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் தமஹ நாசயம் ஆத்மபாவம் ஞானம் தீபேன பாஸ்வதா. கிருஷ்ணர் வந்து அந்த நம்ம பரமாத்மாவாக இருக்கார், என்ன இருக்காரோ டுவெல்லிங் இன் ஹார்ட், டிஸ்ட்ராய் திஸ் வித் நாலேஜ். இந்த ஷைனிங் லேம்ப், இந்த ரூம் இருட்டாக இருந்துச்சுன்னா அது அஜ்ஞானம். அந்த சின்ன விளக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஞானம் கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும், அந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஜடகுலத்தில் இருந்து அஜ்ஞானத்தில் இருக்குமா, அதில் தான் ஞானம் எடுத்துக்கணுமா. அந்த ஞானம் யார் கொடுக்குறது? குரு கிருஷ்ணரா. அப்போ என்ன ஆகுனா, பார்ன் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். நம்ம எப்போ இந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறோமோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வணங்குறதுன்னா அஜ்ஞான் திமிராந்தஸ்டன் பிரபுபாதை வணங்குறோம் இல்லையா குருவை. அது எதுக்குன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை 13வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்வார், ஏது ஏபம் அஜானந்தம் ஸ்ருத்தேவ உபாசத்தே தேபி சாத்தி அரந்தி தேவம் மிருத்யும் ஸ்ருதி பராயணா. இப்போ நம்மளுக்கு இது லாஸ்ட்டு ஒரு மந்த் முன்னே நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது. பெரியவங்க நம்மளுக்கே தெரியாது, இந்த சின்னவங்களுக்கு என்ன தெரியும். ஆனாலும் நம்மளுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க. இதில் அது பிரபுபாத் சொல்லுவார் என்னன்னு, அகெயின் தெர் ஆர் தோஸ் ஹூ ஆர் ஆல்தோ நாட் கன்வர்சன்ட் இன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஜென்ரல் பீப்புளுக்கு ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கவங்களுக்கு யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, கோயிலுக்கு போங்கோ, பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்கோ, பெருமாள் நாமத்தை ஜெபம் பண்ணுங்கோ. அவங்க கேட்பாங்க, யாருன்னா நம்ம மாதிரி ஜென்ரல் பப்ளிக் யாருன்னா இன்னொருத்தருக்கு சொல்லுவோம். அது எதுக்குன்னா அவங்க அத்தாரிட்டி கிடையாது, ஆனால் அவங்க ஒரு அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்களோ. அதான் கிருஷ்ணன் சொல்கிறார், பர்சன்ஸ் அப்பான் ஹியரிங் அபவுட் ஹிம் ஃப்ரம் அதர்ஸ்னால் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் என்ன கிருஷ்ணன் சொல்கிறது, நார்மலாக இருக்க ஆளுங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் சொன்னால் அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்குமா. ஏன்னா அவங்க வந்துட்டு அத்தாரிட்டி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்களா. அதான் கிருஷ்ணன் சொல்கிறார். இது பண்ண என்ன ஆகுன்னா, எப்போ நம்ம குரு இங்கே எஸ்பெஷலி அத்தாரிட்டிஸ்னால் குரு என்ன அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காரோ அது ஃபாலோ பண்ண என்ன ஆகுன்னா, நம்ம இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இருக்குதோ அதுலேருந்து நீங்கி வெளியில் வரலாமா, பெருமாள் அடைய முடியுமா. அதனால தான் சொல்கிறது, அந்நே து ஏவம் அஜானந்தம் ஸ்ருத்யம் ஏவேபியம் உபாசத்தே தேபி சாத்தி தரந்தி ஏவம் மிருத்யு ஸ்ருதி பராயணா. ஸ்ருத்தின்னா கேட்குது, பராயணம் அந்த ஸ்ருதி பராயணம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு மிருத்யுவை தாண்டி வரலாமா. இது எதுக்கு நம்ம நம்ம மெயினாக எதுக்கு இது நம்ம மிருத்யு பற்றி ஜென்ரலாக இப்போது நம்மளது ஒரு அந்த இது இருக்குது, ஃபோக்கில் ஒரு போர்டு பார்த்துருக்கீங்களா, ஆர்ட் ஆஃப் டையிங்ன்ட்டு ஒரு இது இருக்குது ஃபோக்கில். என்னதுரா சாவறதை பற்றி ஒரு பேசுகிறாங்க என்னன்ட்டு. ஆக்சுவலி ஜனங்களுக்கு ஜென்ரலாக நம்ம சாவு இந்த கெட்டது என்ன பேசுனா என்னதுரா கோயிலில் நெகட்டிவாக பேசுகிறாங்கோ. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது நம்ம இப்போ இருக்க உலகத்தில் நம்ம அந்த ப்ராசஸ் என்ன இருக்குதோ, அந்த ஆர்ட் ஆஃப் டையிங்னு நம்ம எப்படி இறந்து போகிறதோ அந்த ஒரு செயலாக எப்படி இறந்து போகணுன்னு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடுத்த பிறவி கேரண்டி தான். ஆமாவா? இப்போ யாருன்னா அந்த போர்டு பார்த்தா இல்லைன்னா இப்போ எல்லோரும் இறந்து போகிறது அது கேரண்டி தான். ஆனால் அதில் ஒரு ப்ராசஸ் என்ன இருக்குது, அந்த ப்ராசஸ் ஜனங்களுக்கு தெரியாது. அது எதுக்குன்னா, ஆக்சுவலி அந்த பக்தின்றது வந்துட்டு எப்படின்னா, அப்படி இல்லை. ஆக்சுவலி அது என்னென்னா, அந்த பக்தி ப்ராசஸ் எப்படி வந்ததுன்னா, ஜனங்க என்ன பண்ணால் அந்த லூப் ஹோல்ஸ்ன்னு இருக்கும், அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் பண்ணக்கூடாது. அது ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ்
இல்லை ஆக்சுவலி தெரியாதவங்கன்னா அதனால சொல்கிறது. இப்போது ஒரு இது கொடுக்குறாங்க பிரபுபாத். என்ன சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா பிரபுபாத் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எனக்கு அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் நான் சொல்கிறேன். பட் எதுக்கு நம்ம பக்தியை ஃபாலோ பண்ணணும், எதுக்குன்னா ஆத்தரைஸ்டாக இருக்கணும். பக்தின்றது ஆத்தரைஸ்டு. இப்போது ஒரு உதாரணம் வந்துட்டு கிருஷ்ணர் புக்கில் ஒரு அத்தியாயம் இருக்குது, 87வது அத்தியாயத்தில். இப்போ இது கூட ஒரு பேப்பர் தான். இது நம்ம அந்த நோட் பிரிண்ட் பண்ணி எங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதோட வேல்யூ இருக்குமா? அதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரோட சிக்னேச்சர் பிரிண்ட் பண்ணி கூட அதுக்கு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி பக்தின்றது எப்படின்னா நம்மளுக்கு நாமளே பண்ணுறது பக்தி கிடையாது. பக்தின்றது குரு கிருஷ்ணர் கொடுக்குறது. அதனால தான் 16 அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார், யார் இந்த 16:23 நினைக்கிறேன், எஸ் சாஸ்திர வித்தியம் உச்சிதே வர்த்தத்தே காமகன். எஸ் சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த சாஸ்திரத்தை எதுக்கு ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு முக்கியமான இது என்னென்னா கொஸ்டின் என்னென்னா, சாஸ்திரம் வந்துட்டு 4 டிஃபெக்ட். அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சென்சஸ் இந்திரியங்க இருக்கும், அது பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், எனக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடியும், அந்த செவுறு தாண்டி என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? என்னோடய ஐசைட் நான் சொல்கிறது. கொஞ்சம் பேருக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் தேவைப்படும். எஸ், அவங்க ஸ்பெக்ஸ் இல்லைன்னா அது படிக்க முடியாது. அது டிஃபெக்ட். நம்மளோட இந்திரியங்க என்ன இருக்குது, சென்சஸ் அது டிஃபெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு. அப்புறமா இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு சீட் பண்ணுவோம், ஏமாற்றுவோம். நான் நல்லா இருக்கணும்னா வேறு அவங்கள ஏமாற்றுவோம், தப்பு. சீட்டிங், இல்யூஷன்னா நம்ம ஒன்று பார்த்துட்டு அது என்னான்ட்டு தெரியாமல் ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், அது இல்யூஷன். ஒரு பிரபுபாத ஒரு உதாரணம் கொடுக்குறதுனா, இப்போ இந்த இருட்டு ரூமில் ஒரு சின்ன கயிறு பார்த்தோன்னா, அந்த மூலையில் கயிறு பார்த்தோன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு மைண்டில் வருதுன்னா அது பாம்பாக இருக்கலான்ட்டு. ஆனால் அது பார்க்குறது ஒன்று, அதோட புரிஞ்சிக்கிறது ஒரு இது இருக்கும். அதான் ஞானம் இல்லையா, அது அஜ்ஞானத்தில். அதே அந்த இப்போ இந்த ரூமில் ஒரு கயிறு இருக்குது, அங்கே அது வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது தெரியும், பயம் இல்லாமல் இருக்கும். என்னென்னா சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, இல்யூஷன், இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், அது சீட்டிங்கில் வந்தது 4 இருக்குது. சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, இல்யூஷன், கமிட் டு மிஸ்டேக். நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியே பண்ணுவோம். இந்த 4 டிஃபெக்ட் இருக்குது இல்லையா, இந்த 4 டிஃபெக்ட் இருக்க ஆளுங்க தான் நம்ம எல்லாருமே. எதுக்கு நம்ம குருவும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணால், இந்த குரு சாஸ்திரம் வந்துட்டு பௌருஷ்யா நம்ம லிவிங் பீயிங்ஸ். நம்ம லிவிங் பீயிங்ஸ் பண்ணது பக்தி கிடையாது. பக்தி என்று வந்துட்டு அப்பௌருஷ்யா, அதுதான் சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொல்கிறது. சாஸ்திரம் வந்துட்டு கிருஷ்ணர் குரு கொடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிஃபெக்ட் கிடையாது. இந்த 4 இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், இல்யூஷன், சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, ஃபோர்ஸ் டு கமிட் மிஸ்டேக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த புக்ஸ் சாஸ்திரங்கள். குருவும் கிருஷ்ணர் வந்துட்டு இந்த 4 டிஃபெக்ட்ஸ் இருக்குல்லன்னா அது தாண்டி இருக்கிறது தான் குரு கிருஷ்ணர். ஆமாம், வேதாஸ் அதில் என்னென்னா, வேதாஸ் வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. வேதான்றது ஆக்சுவலி ஒன்று இருந்தது, அந்த வியாசதேவர் 4ஆக பிரித்தார், ரிக், யஜுர், சாம, அதர்வனான்ட்டு. ஆத்மா புராணாஸ், இத்தியாசாஸ் எல்லாம் கொடுத்தார், உபநிஷஸ்ன்ட்டு. அதில் என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சம்ஸ்கிருதம் படிக்கணுன்னா நம்ம அந்த நாலேஜ் இருந்தால் புரியும். பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்லுவார், சன்ஸ்கிரிட்டில் வந்துட்டு ஒரு பதத்தோட அர்த்தம் ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு வேர்டு எடுத்திங்கன்னா அதில் 8லேருந்து 12 மீனிங் கிடைக்குமா. ஒரு வேர்டு எடுத்திங்கன்னா அது 8லேருந்து 12 மீனிங் கிடைக்குமா. இங்கிலீஷில் அவ்வளோ கிடைக்காது. இங்கிலீஷில் மிஞ்சி போனால் 6 7 கிடைக்கும், ஈக்குவலன்ஸ் வேர்ட்ஸ்னுவாங்க. சான்ஸ்கிரிட்லேருந்து 8லேருந்து 12 கிடைக்கும் ஒரு வேர்டுக்கு. அந்த ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் எடுத்து ஒரு சென்டென்ஸில் போனீங்கன்னா அதோட மீனிங்கே மாறிடுமா. இப்போ நாமளே ஒரு சென்டென்ஸ் இல்லை டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு காமாவோ, ஒரு ஃபுல்லி ஸ்டாப்போ, ஒரு லெட்டரோ, ஒரு வேர்டு மிஸ் ஆச்சுன்னா அதோட இதே போயிடும். எஸ்பெஷலி எப்போனா லீகலில் போனோன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க, ரைட். அந்த மாதிரி அந்த கரெக்டு வேர்டு எங்கே வரும்னு தெரியாது, அந்த கரெக்டு மீனிங் எங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு தெரியாது. அந்த மீனிங் நம்ம அந்த வேர்டு வேறு இடத்துல போட்டோன்னா அது அந்த சென்டென்ஸோட மீனிங்கே ஃபுல்லாக மாறிடும். அது நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அந்த நாலேஜ் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த பக்தி பற்றி தெரிஞ்சுக்கணும் முடியாது. அதனால தான் இந்த பிரபுபாத் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பக்திக்கு அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு வேர்டு இது புரிகிற மாதிரி பிரபுபாத் புக்ஸ் எழுதியிருக்காரு. நீங்கள் எந்த புக்ஸ்னால் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் வெளியில் இருக்குது இல்லைன்னு, ஆனால் புரிகிற மாதிரி இருக்காது.
பிரபுபாதோட புக்ஸோட பியூட்டி என்னென்னா, அந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜில் கொடுத்து அது ஒரு பதத்தோட அர்த்தம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு மீனிங் அதே தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இல்லையோ, அது கூட அதே அந்த ஸ்லோகத்துக்கு தான் இருக்கும். ஆனால் அதான் குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அந்த அறிவு இருக்கவங்க தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஒரு உதாரணம்னா, இப்போது என் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க பற்றி கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பற்றி புரியும். இல்லைன்னா உங்களோட பற்றியே தெரிஞ்சுக்கணுன்னா மிஞ்சி போனால் அதான் பேசுவோம், அவ்வளோதான். இன் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட இருந்தால் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த இன்டிமசி, அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டெவலப் ஆகலை. ரைட்? ஓரளவுக்கு தான் நீங்கள் என்ன கேட்க முடியும், இல்லை அவங்கள கேட்க முடியும். பக்திலையும் அதே மாதிரி தான். நம்ம கிருஷ்ணர் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணர்கிட்டேருந்து கேட்கணும், இல்லை கிருஷ்ணர் தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கேட்கணும். அதனால குரு வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிருஷ்ணர். அவர் நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவார். அதனால் குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப. ஏன்னா நம்ம இந்த பகவத்கீதை படிச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேருக்கு என்ன புரியும்? கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு 1008 பகவத்கீதை கிடைக்கும். ஆனால் அது புரிஞ்சிக்க முடியுமா? இன்னொன்று என்னென்னா, எதுக்கு நம்ம சாஸ்திரத்தை பக்தியை ஃபாலோ பண்ணோன்னா, குரு சொல்லுது ஃபாலோ பண்ணோன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, நம்மளுக்கு எது சரி எது தவறுன்னு நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாதா. அதனால தான் ரொம்ப முக்கியம் குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன். அவரோட கைட்லைன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பு பண்ணுறது கூட பக்தின்னு சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுன்னா, அந்த ஆன்மீகத்தை பற்றியே தெரியல, அவங்கக்கிட்ட ஆன்மீகத்தை பற்றி என்ன புரிஞ்சிக்க முடியும், நம்ம என்னத்தை செயலில் கொண்டு வர முடியும். அந்த பக்தின்றது அந்த வேதாஸில் அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் இப்போது நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அவங்கள ஒரு சொல்லலாம் எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த ரெஃபரன்சஸ் கிடையாது. ஒரு உதாரணம் கொடுவார் பிரபுபாது. ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தது தான், மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த ஸ்டோரி. பிரபுபாத் சொல்லுவார், அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது அவங்க வீட்டில் பூனைக்குட்டி, நம்ம வீட்டில் பூனை நாய் எல்லாம் இருக்கும். அந்த பூனைக்குட்டி வீட்டில் விளையாடிட்டே இருக்குமா, அங்கங்கே நடுவில் வந்துட்டு இருக்குமா. அந்த இப்போ தான் நம்ம கல்யாணம்லாம் சவுட்டியில் கன்வென்ஷன் ஆர் மேரேஜ் ஆல் அந்த காலத்தில் வீடே பெருசாக இருக்குமா, ஃபேமிலியே ஜாயின்ட் ஃபேமிலி வீட்லேயே பண்ணுவாங்களா. அந்த வீட்டில் பண்ணும்போது என்னன்னா, அந்த பூனைக்குட்டி நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குமா. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது இல்லையா, இந்த பூனைக்குட்டி நாம் அபிஷேகம்னு அது ஏதோ ஒன்று இருக்கட்டும், அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பூனைக்குட்டி ஒரு கூடில் போட்டு கல் வச்சுடுவாங்களா, அப்போ தாலி கட்ட சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த கல்யாணம் பொண்ணு என்ன பண்ணுவோம், அவங்களோட அவங்க அந்த கல்யாண பொண்ணோட குழந்தைக்கு கல்யாணம் போது, இருங்க தாலி கட்டாதீங்க, எங்கள் வீட்டில் ஒரு சடங்கு இருக்குது, என்னது ஒரு பூனை குட்டியை கொண்டு வந்துட்டு கூட போட்டு கல் வச்சுட்டு தாலி கட்டணும்னு. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த அம்மா எதுக்கு பண்ணாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது, டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு. அது ஒரு இதே வந்துடுச்சு, ஒரு சிஸ்டம் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்தி நம்ம எது பண்ணுறோன்னு எங்கே அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நாலேஜ் கிடைக்கும். நான் இந்த எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே சொல்லுவேன், நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட், அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இன்னும் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரொம்ப பேர் பார்க்கலாம், தே ஸ்மோக், குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, ஆல்கோஹால் குடிக்கிறாங்க, ரைட். அந்த பாட்டில்லையே சிகரெட் பேக்கெட்லேயே இருக்கும், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், கன்சூமிங் லிக்கர் இஸ் காசஸ் கேன்சர் ஏதோ வந்திருக்கும், ரைட். அவன் அந்த சிகரெட் பேக் அந்த மேனுஃபேக்சரே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் குடிக்கிறவனுக்கு அது மண்டைக்கு ஏறாது. அவன் பாட்டிலை குடிக்கும்போது அதை பார்க்காம குடிக்க மாட்டான். அவன் அந்த இதில் கூட ஆட்லெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ்ன்ட்டு, அது கூட நாலேஜ் தானே. எப்போ அவனுக்கு ஹெல்த்து கெட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் இருக்கும்போது டாக்டர் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது கூட நாலேஜ் தானே. அது அந்த இன்ஃபர்மேஷன் டாக்டர் கொடுக்குற 2 இன்ஃபர்மேஷன் ஒன்று தானே. ஆனால் அந்த நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் யார் கொடுக்குறாங்க, தட் ஹஸ் அன் இம்பேக்ட். இப்போ நானே குடிகாரனாக இருக்கிறேன், நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வேல்யூ இருக்குமா? என்னோடய வார்த்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, இட் ஹாஸ் நோ வேல்யூ. அதனால பிரபுபாத் சொல்கிறது எப்போவுமே இந்த யூஸ் பண்ண, எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தென் ப்ரிசெப்ட். நம்ம எவ்வளோ வேணால் சொல்லாமா, அந்த செயலில் கொண்டு வரணுமா, அதுதான் குரு. அந்த பக்தின்றது குரு நடத்தி காட்டுவாராம், அதே மாதிரி நம்மளும் நடத்துவார். அந்த மூட நம்பிக்கைன்னு இருக்கு இல்லையா, பக்தின்றது அவங்க அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு லூப் ஹோல் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க.
அது நம்மளுக்கு கேட்குற இது இல்லை. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, கேப் இருந்தது. இப்போ நம்ம ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது இருக்கும். ஊரில் போனோன்னா நம்ம வில்லேஜ் ஊர் பண்டிகைலாம் ஏதோ ஒன்று பண்டிகை பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. பாட்டி தாத்தா எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நாமளும் அதான் பண்ணுவோம். ஆமாம், அது நம்ம கேட்டோன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குல்ல, என்ன அவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க சொல்கிறோம். அதனால தான் அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது இல்லையா, அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க சொன்னால் பெரியவங்க சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணோன்ட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த பெரியவங்களுக்கு என்னென்னா அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த இடத்துல தான் அந்த பெரியவங்க என்ன இப்போ இருக்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்போ இருக்குல்ல. ஸோ தே ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது புரிகிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல. நான் அது சென்டிமெண்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு என்னன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்ட்ஸ் ஒரு ஃப்ரேஸ் சைனீஸ் விஸ்பர் நம்ம காமெடியில் பார்த்துருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நீங்கள் அவங்களுக்கு அது பாஸ் பண்ண ஒரு 10 பேர்கிட்ட அது போயிட்டு என்கிட்ட திரும்ப வரதுக்குள்ள அந்த இதே மாறிட்டுருக்கும், நான் சொன்ன விஷயமே மாறிட்டுருக்கும். அதனால தான் இந்த பகவத்கீதை ஆசிட்டிஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம உண்மையில் என்ன பகவத்கீதை இருக்கணும், கிருஷ்ணர் என்ன சொல்லணுமோ நம்மளுக்கு அர்ஜுனர் மூலமாக அது அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்லுதுன்னா அந்த பகவத்கீதை இஸ்கான் எதுக்கு ஃபாலோ பண்ணோன்னா எங்கே ஒரு சேஞ்சஸை பண்ண மாட்டோம். நம்ம ஆசிட்டிஸ் கிருஷ்ணர் என்ன அறிவை நம்மளுக்கு கொடுக்கணுமோ பிரபுபாத் அதே மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம யாருக்குன்னா பேசணும், இப்போ நம்ம தெரிஞ்சவங்க இருக்கணும், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணிக்கணும், என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயோ டைல்யூட் பண்ணிவிடுவோம். இப்போது நம்மளுக்கு யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு மாற்றினா அவர்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வேணும், என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட பேசும்போது அவர் சும்மா க்ளோரிஃபை பண்ணுவேன். அவர் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் க்ளோரிஃபை பண்ணுவேன். ஐ நீட் சம் ஃபேவர் மீன்ஸ் ஐம் நாட் ஃபாலோயிங் தி ப்ராப்பர் எட்டிகேட். அந்த ரூல்ஸ் என்ன இருக்குதோ அந்த நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல தான் அந்த பக்தின்றது எப்படி டைல்யூட் ஆச்சுன்னா ஜனங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சௌகரியமாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த பக்தின்றது எப்போவுமே ஈவன் நவ் இப்போ கூட அந்த இது இருக்குது. பிரச்சனை என்னென்னா ஜனங்களுக்கு பக்தி என்னன்னு தெரியாது. பக்தி என்ன ஒரே ஒரு சிம்பிள் டெஃபினேஷன், நம்ம எந்த ஒரு செயலையும் பெருமாளுக்கு சந்தோஷமாக பெருமாளுக்கு திருப்தியாக இருக்குதோ அதுதான் பக்தி. ஈவன் அதுக்கு ஒரு உதாரணம், ஈவன் இஃப் யூ டேக் ராமானுஜாச்சாரியார் இருந்தார் இல்லை, ஆச்சாரியங்கள்லாம் அவங்க எல்லோரும் எங்கேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம எப்படி பக்தியில் எங்கேஜ் நம்மளுக்கு தெரியாது, நம்ம பண்ணுறது நல்லதாக கெட்டதாக தெரியாது. ஆனால் குருக்கு தெரியுமா அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இந்த தப்புலேயே கூட அவங்கள எப்படி பெருமாள் சேவை செய்யணும். அந்த காலத்தில் கொள்ளை அடித்து தான் கோயில் கட்டுவாங்க. ஆனால் தெரியும் இவன் கொள்ளை அடிக்கிறான், இவன் கெட்டவன் திருடன் தெரியும். ஆனால் அது ஒரு சான்ஸாக அவங்களுக்கு என்ன அந்த தொழில் தர்மம் இருக்குதோ அது கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யலாம். ஸோ இப்போது அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் 8வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்வார். 8வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் சொல்வார். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன ஸ்லோகம் அது? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச மைய அர்ப்பித்த மனோபுத்திர் மாம் ஏவிசி அசம்சயம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நம்மளுக்கு. ஆக்சுவலி பகவத்கீதை எல்லாமே முக்கியம்தான், எந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா எல்லா ஸ்லோகம் ஒரு முக்கியம்தான். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்சா. அதனால் பிரபுபாத் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. இப்போது யுத்தச்சானா என்ன, அதோட மீனிங் என்ன? யுத்தம்னா ஃபைட் பண்ணுறது, ஆமாவா? இன் ஜென்ரல் சண்டைன்னு தான் வரும் ஃபைட்டிங்கன்னா. ஆனால் பிரபுபாத் இந்த பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுத்தச்சாருக்கு என்ன கொடுத்துருக்காரு, இந்த வேர்ட் டு வேர்ட் மீனிங்கில் பிரபுபாத் ஃபைட்டிங்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் அது டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் டியூட்டி ஆஃப் ஃபைட்டிங்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் க்ஷத்ரியன் இருக்காங்க இல்லையா, க்ஷத்ரியனோட டியூட்டி என்னென்னா யூ ஹேஸ் டு ஃபைட் ஃபார் இஸ் சப்ஜெக்ட்ஸ். அவங்களோட ஜனங்களை காப்பாற்றுங்க, அவனோட அது தொழில் தர்மம். ஆனால் க்ஷத்ரியோட ரூலு, பிராமணுக்கு ஒரு ரூல் இருக்குது, க்ஷத்ரியாவுக்கு ஒரு ரூல் இருக்குது, வைஷ்யாவுக்கு ஒரு ரூல் இருக்குது, சூத்ராவுக்கு ஒரு ரூல் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் இதுதான் சொன்னேன். இப்போ கலியுகத்தில் என்ன இருக்குதுன்னா யார் பிராமணா, யார் க்ஷத்ரியா, யார் வைஷ்யா, யார் சூத்ரான்னு தெரியும், எல்லாமே தலைக்கு கீழே நிற்குது. இப்போ அந்த சுச்சுவேஷனை எப்படி பக்தியை புரிஞ்சிக்க முடியும்? அதனால தான் குரு சொல்கிறது அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குரு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பக்தியை கொடுக்குறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா தேச கால பாத்திரான்னு சான்ஸ்கிரிட்டில் டைம் பிளேஸ் கன்வீனியன்சஸ் இன்கன்வீனியன்சஸ் பக்தி பண்ணுறது இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. இது 4வது காண்டம் துருவ மகாராஜ் கதையில் இருக்குது.
பக்தியோட அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரத்தில் ரொம்ப ரூல்ஸ் இருக்குது. அந்த எல்லா ரூல்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த 7 நதி இருந்த கங்கா யமுனா இருக்குல்ல, அது இருந்தால் தான் பெருமாளுக்கு சேவை செய்யணுன்ட்டு இருக்குது. இப்போ அப்படின்னா நம்ம எப்படி இந்த பக்தி எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ண முடியும்? எல்லோரும் இந்தியாவுக்கு வர முடியாது. எங்கே கங்கா இந்த 7 நதி இருக்கிற இடத்துல வந்து பக்தி பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு என்ன பண்ண முடியுமோன்ட்டு சாஸ்திரத்தில் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, அது குரு நம்மளுக்கு சொல்லி காட்டுவார். அந்த இடத்துல சலிலேன்ட்டு ஒரு உதாரணம் கொடுக்குது. சலிலேன்னா தண்ணி. அதில் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறதுனா இந்த 7 தண்ணிங்கிறத மாதிரி தான் பெருமாளுக்கு பூஜை செய்யணுன்ட்டு இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் கோயில். இப்போ நம்ம எந்த கோயில் பார்த்திங்கன்னா காவேரியோ நர்மதாவோ சிந்து ஏதோ ஒரு ரிவர் இருந்தே இருக்கும். இப்போ வெளிநாட்டில் எப்படி பிரபுபாத கிருஷ்ண உணர்ச்சி கொடுத்து பெருமாளுக்கு பூஜை செய்யணும்னு கொடுத்து பிரபுபாத என்ன சொன்னால், குரு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்களாம். நாம் மாற்ற முடியாது. அதனால அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ நான் மாற்றினா அது தப்பு, ஏன்னா அதுக்கு பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் குருக்கு அப்படி இல்லை. குரு இஸ் எம்பவர்டு பை அவர் குரு ஒரு சக்தியாவேஷ அவதாரம். அவர் கிருஷ்ணரால் இங்கே அமிச்ச ஆள். இஸ் ரெப்ரசன்ட்ஸ். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாற்றி எது சேஞ்ச் பண்ணால் ஜனங்களை பக்தி கொண்டு வர முடியும். அதுதான் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சால் ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த பக்தின்றது ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அது போக 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 என்ன ஆச்சுன்னா டைல்யூட் ஆகிட்டே இருந்துருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இந்த இப்போ இருக்கிற நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த கம்யூனிகேஷன் அப்போ இருக்குல்ல. நீங்கள் என்ன சொன்னால் நான் நம்புவேன், நான் என்ன சொன்னால் அடுத்த ஆள் நம்புவாங்க. அந்த மாதிரி தான் அந்த இது செயின் லிங்க் இருந்தது. அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கிருஷ்ணா தான் சொல்லுவார், பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் இருக்கா. இந்த நீங்கள் இது கேட்டது அர்ஜுனர் சொல்வார், அர்ஜுன வாச்ச பரம் பாவம் அபரம் பவதோ ஜன்மம் பரம் ஞானம் விவசத்தும் கதம் ஏதத் விஜானியம் தம் ஆதோ புரோக்தைவா. பகவான் அர்ஜுன சொல், பவுனாமி வெதித்தேனி ஜன்மானி தவ அர்ஜுனா தானி அகம் வேத சர்வாணி நத்வாம் வேதத் பரந்தபா. ஆனால் இதோட மீனிங் என்னென்னா, அர்ஜுன் சொல், நம்மளுக்கு குருக்கு கிருஷ்ணருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுமோ அது ஞாபகம் இருக்காது, மறந்துட்டுருக்கோம். ஒரு உதாரணம் 10 நாள் வேண்டாம், நேற்று இந்த டைமில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்காது கொஞ்சம் தடவை. ஆமாவா? இப்போ நம்மளுக்கு எப்படி ஜென்மத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயோ டைல்யூட் ஆகிட்டு எங்கேயோ லிங்க் கட் ஆகுது. அதுதான் கிருஷ்ணருக்கு குருக்கும் நம்மளுக்கு இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு அந்த மறந்து போகிற ஒரு தன்மை இருக்குது, குருக்கு கிருஷ்ணருக்கு அது இல்லை. அதனால் இந்த 4 டிஃபெக்ட்ஸ் என்ன சொல்லணும் சாஸ்திரத்தில் இருக்குது. அப்பௌருஷா அது சாஸ்திரத்தில் இல்லை. என்னது சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, இல்யூஷன், ஃபோர்ஸ் டு கமிட் மிஸ்டேக், இன்பர்ஃபெக்ட் சென்சஸ். அதனால தான் சாஸ்திரத்து குருவை இப்போ நம்ம யாருன்னா எதுனா சொல்கிறோன்னா அது ரெஃபரன்ஸ் கேட்கணும். இப்போ இஸ்கானில் எதுனா கேட்டோன்னா ஒரு ரெஃபர் பண்ணுவோம் ஒரு ஸ்லோகத்தை. ஆனால் பகவத்கீதை சாஸ்திரம் அது ரெஃபரன்ஸ் இல்லைன்னா, இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப் போகிறோம், ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பர்டிகுலர் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சின்ன சின்ன மெடிசன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. குரு சொல்கிறது, அந்த குரு கிருஷ்ணன் சொல்கிறதுன்னா அது ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதோட வேல்யூ இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்போயும் பக்தின்றது எப்படின்னா, பக்தியை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா பக்தி யாருக்கிட்ட, அதனால பிரபுபாதோட பேர் பக்தி வேதாந்தான் இருக்குது. இஸ்கான் குரு ஆச்சாரியனாக இருக்காங்களோ பக்தின்ற. அதனால் வேதத்தோட அர்த்தம் என்னென்னா, நம்ம படிக்கிற எல்லா வேதத்தோட ஒரு சாரம், அதோட எசன்ஸ் என்னென்னா பக்தியா. அதனால பிரபுபாதோட பேர் பக்தி வேதாந்தான் இருக்குது. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.